ஹாய்டா. அம், ஆரம்பிப்போம். பொண்ணு பாட்டுலேருந்து அப்படியே பார்த்துடலாம். பொண்ணு பாட்டில் உங்கள் அம்மா அம், லேனுக்கு saree போட்டு விட சொல்லியிருப்பாங்க. அதுலேருந்து பார்க்கலாம். இப்போ லேன் உங்கள் ரூமில் இருக்கா? நீங்கள் அந்த சாரியை உங்கள் பெட் மேலே வச்சுருப்பீங்க. ஸோ பெண்ட் பண்ணி எடுக்கிறீங்க. அந்த சாரியை பார்த்த உடனே உங்கள் கையில் ஷேக் ஆகுது. இந்த சாரி பாட்டி நமக்காக வெட்டிங்காக வாங்கின அந்த அந்த சாரி தானே. பட் இது இது ஏன் இப்போ இவங்களுக்கு போட்டு விட சொல்கிறாங்க? இது வெட்டிங் சாரி தானே. அந்த சாரி நீங்கள் கையில் எடுக்கிறீங்க, கை ஷேக் ஆகுது. டர்ன் பண்ணி லின்னை பார்த்தா, அம்மா இதுதான் உங்களுக்கு போட்டு விட சொன்னாங்களா? ம். ஏன்? இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திடீர்னு என்ன கோவிலுக்கு போகணும், அம்மா முன்னாடியே சொல்லலை. என்னவா இருக்கும்? கொஞ்சம் புரியல. முழிச்சிட்டே அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அவள் போயிட்டு மிரர் முன்னாடி உட்காந்துட்டான். வயன், என்ன நீ அங்கேயே பார்த்துட்டு நின்றுட்டுருக்க? சீக்கிரமா எனக்கு ஹேர் சரி பண்ண. கிட்ட போகிறீங்க. அவள் ஹேரில் கை வச்சு ஹேர் ஸ்டைல்லாம் செட் பண்ணிட்டுருக்கீங்க. ஆனாலுமே உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு பயம், தயக்கம். என்னவா இருக்கும் அப்படி திங்க் பண்ணும்போதே உங்கள் அம்மா ஜுவல்ஸ் பாக்ஸை கொண்டு வந்து வேன் இதையும் போட்டு விட்டுறேன் டேபிளில் வைக்கிறாங்க. அம்மா இது எதுக்கு? கேள்வி கேட்காதா? டைம் ஆயிடுச்சா? சீக்கிரம் அந்த பாக்ஸை பார்க்குறீங்க. அதுவும் உங்களுக்காக வாங்கினது தான். அன்னைக்கு நீங்கள் ஒரு நெக்லஸ் ஒன்று போட்டுட்ருப்பீங்க. அப்போவே உங்கள் மனசு ஏதோ படப்படன்னு அடிச்சிருந்துருக்கும். இது உங்களுடைய ஃபேவரட் வெட்டிங்காக வாங்கினது. சைலண்ட்டாக அந்த நெக்லஸே டச் பண்ணிவிட்டு அப்படி நின்றுட்டீங்க. வயன் வயன் புண்ணத்தான், டைம் ஆகுது. உங்கள் அம்மா சொல்லிட்டு போனாங்க, உனக்கு காதில் விழலையா? சாரி 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 லின், சாரி. தோ பாரு. அகெயின் அவளுக்கு போய் மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. சாரியா? அடிக்கடிக்கு என்ன இதுனா உங்கள் ஃபேமிலி ரிங்டோனா? உங்கள் அம்மா நைட்டு கால் பண்ணாங்க. இதுக்கப்புறம் ஆரம் இப்படிலாம் பண்ண மாட்டான். நிறைய பேசினாங்க. அதுக்கிடையில் அடிக்கடிக்கு சாரியும் கேட்டாங்க. தென் உங்கள் மாமா ஆரம் இருக்கான்ல, அவனும் கால் பண்ணி சாரி கேட்டேன். பர்சனலாக என்கிட்ட பேசணுமா, வெளில போகலான்னு கூப்பிட்டான். அதான் கோவிலுக்கு போயிட்டு வெளில போகலாம், ஒரு பிளானிங்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிரர் வழியாக அவங்கள பார்த்துட்டே இருக்கா. காதில் விழுது. அமைதியாக அவளுக்கு மேக்கப் போட்டு விட்டுட்டே இருக்கீங்க. பார்த்து போடு, உனக்கு தான் அவங்க மாமாவோட டேஸ்ட்டு தெரியும்ல, அந்த மாதிரி பண்ணு. நான் ஆல்ரெடி அழகாக தான் இருப்பேன். தென் அவர் கூட நிற்கும் போதும் இன்னும் எக்ஸ்ட்ரா தெரியணும்ல. உங்கள் கண்ணு கலங்குதா? சரி போதும் விட அப்படி சொல்லிட்டு இழந்து நிற்கிறா. நான் அழகா இருக்கண்ணா ஓயன், நீ சொல்ல. அதான் உங்களை பார்த்த அன்னைக்கு நான் சொன்னல. சரி சொல்ல. உங்கள் மாமாவுக்கு நான் தானே பேர் ஆகுவேன். அவளே பார்த்துட்ருக்கீங்க. என்ன ஓயன் அதுக்கு மட்டும் டக்குன்னு ஆன்சர் சொன்ன? எதுக்கும் சொல்ல. ஆமாம் ஆமாம் அப்படி சொல்லிட்டு திரும்பிக்கிட்டீங்க. இதுவே போதும். எல்லோரும் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் ரொம்ப அழகாக இருக்கேன். பட் உங்ககிட்ட இருந்து கேட்கும்போது நல்லா தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு அவன் நின்றுட்டுருக்கா. உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அழ வருது, கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க. சாரி எடுத்து இந்த ப்ளவுஸ் போட்டுக்கோங்க, நான் பேக் பண்ணி விட்றேன். அவன் சாரியை பார்க்குறா. இதுவா? இது என்ன ஓல்டு சாரி மாதிரி இருக்கு, மாடர்னாக எதுவும் இல்லையா? இல்லை, கோவிலுக்கு போகணும்ல, அதனால் இது பாட்டி எடுத்தது. இதுதான். போது நிறுத்த. இதை யார் கொடுத்தது? அம்மா இப்போ தான் வந்து கொடுத்துட்டு போனாங்க. ஓ, இதுதான் உங்கள் அம்மா கொண்டு வந்தாங்களா? எனக்கு இதெல்லாம் செட் ஆகாதா? ஆனால் அம்மா இது தானே கொடுத்தாங்க. தள்ளு அப்படி சொல்லிட்டு வெளில வரா.
லின் லின் எங்கே போகிறீங்க? நீங்கள் பேசிட்டே வெளில வரீங்க. ஆரம்புக்கு உங்கள் வாய்ஸ் கேட்குது. ஓகே எழுந்துட்டா போல. டோர் ஓப்பன் பண்ணிட்டு அவன் வெளியே வரான். லின் கிராஸ் ஆகி போகிறா. இவ இப்போ இங்கே வந்தா அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம் பார்க்குறான். இந்த சவுண்ட் கேட்டு உங்கள் அம்மாவும் வராங்க. லின் ஆரம்பை பார்த்துட்டு, ஆரம் எங்கே தான் இருக்கீங்களா? நான் என்னமோ ஆஃபீஸில் இருக்கீங்கன்னு நினச்சேன். இல்லை இன்னைக்கு ஆஃபீஸ் போகல. நம்ம இன்னைக்கு கோவில் போகிறோம். நீயும் வரியா? நான் இல்லாமல் நீங்கள் எப்படி போவீங்க? ஆரம் பக்கத்தில் போய் நின்றுக்கிறா. நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க, நீங்கள் பார்க்குறீங்கன்னு ஆரம் அந்த அந்த பொண்ணு கையை எடுத்து விட்டுறான். பிகாஸ் அவள் போன உடனே ஆரமோட ஆன்ஸை ஹோல்ட் பண்ணி அவள் பக்கத்தில் போய் நின்றுக்கிறா. ஆரம் எடுத்து விடுறான். உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கு. உங்கள் மனசுக்குள்ளவே இதை தான் பார்க்கக்கூடாதுன்னு இருக்கேன். பட் அகெயின் அண்ட் அகெயின் இதை மட்டும்தான் நான் பார்த்துட்ருக்கேன். எதை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதுதான் என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது. இப்படி திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மா என்ன நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க? லினுக்கு சாரி போட்டு விடலையா? டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டுருக்கேன். ஆரம்புக்கு புரியல. கா லின்னு இங்கே வரா. அவள் எல்லாமே எங்கடா போப்புற? அவளோட தான் இன்னைக்கு கோவிலுக்கு போகிறோம். அவளோடவா? உங்களை தான் பார்க்குறான். நீங்கள் நிமிர்ந்து கூட நீங்கள் அவங்க 2 பேரையும் பார்க்கல. உங்ககிட்ட பேச வரான். வயன் எழுந்துட்டியாடி? இங்கே வா. உங்கள் கையை பிடிக்க வரான். அதுக்குள்ளே இல்லையன் ஆரம் இங்கே நில்லுங்க, உங்ககிட்ட பேசணும். திரும்பி பார்க்குறான். எனக்கு ஒயின் வச்சிட்ருக்கல அந்த சாரி பிடிக்கல. அது எதுவும் ஓல்டா, எனக்கு அந்த டேஸ்ட்டு அதெல்லாம் பிடிக்கல. நம்ம ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாமா? ஆரம் நோ சொல்ல வரான். அதுக்குள்ளே உங்கள் அம்மா இடையில பூந்து, ஏன்டா அண்ணாச்சா பார் அவள் தான் கூப்பிடுறாள் கிளம்பு. இதுக்கப்புறம் அவளுக்கு நீ நோலாம் சொல்லவே கூடாது. இந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ட்ரெஸ்ஸை பிடிக்கலன்னு நினைக்கிறேன். பட் ஓகே, அவளுக்கு என்ன பிடிக்குதோ வாங்கி கொடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் கோயிலுக்கு வந்துடுங்க. நம்ம எப்போவுமே போவோம்ல அங்கே தான். ஆரம்புக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உங்ககிட்ட தான் வரலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறான். ஆரம் டைம் ஆயிடுச்சு ஏற்கனவே, கிளம்பு, போயிட்டு வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல, போ அப்படிங்கிறாங்க. அவன் உங்களை திரும்பி பார்க்குறான். நீங்கள் அவனை பார்க்கவே இல்லை. சரி போயிட்டு வந்து பிறகு பேசிக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவ கூட போகிறான். ட்ராவல்லையாவது அவளுக்கு எப்படியாவது புரிய வைக்கணும். திடீர்னு என்ன கோவிலுக்கு ஒன்றும் புரியல அவனுக்கு. திங்க் பண்ணிவிட்டு அவ கூட போயிட்டுருக்கான். நீங்கள் உங்கள் கையில் அந்த சாரி அதை வச்சுக்கிட்டு அமைதியாக சோஃபாவில் உட்காந்துட்டீங்க. அவள் போயிட்டு ஆரமோட கையை ஹோல்ட் பண்ணியிருப்பா இல்லையா? டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. வயன் உனக்கு வேறு 10 வாட்டி சொல்லணுமா? நீ போய் கிளம்பு. இங்கே நான் சைலண்டாக உட்காந்துட்ருக்க. உங்கள் அம்மா திட்டிகிட்டே இருக்காங்க. போதும் உங்களுக்கு அருமை, 2 பேரும் ஒன்றை பார்க்குறது போதும் அப்படி திங்க் பண்ணிவிட்டு, இல்லைம்மா நான் கோவிலுக்கு வரல. கோவிலுக்கு வரலையா? ஏன்? எல்லாம் எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. இப்படி சொல்லிகிட்டே இருக்கீங்க. உங்கள் பாட்டியே வந்துட்டாங்க. அவங்களுக்குமே கோவிலுக்கு வர பிடிக்கல. மா நீங்களும் கிளம்பலையா? அப்படி உங்கள் அம்மா பேசிகிட்டே இருக்கும்போது பட் அதெல்லாம் கண்டுக்காம உங்கள் பாட்டி உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, ஏண்டா நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணதுலேருந்து நீ ஒரு மாதிரி தான் இருக்க. என்ன ஆச்சா? அவங்க கேட்டுட்ருக்காங்க. உங்கள் அம்மா, அதே தாம்மா நானும் உங்களை கேட்குறேன். ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? எல்லாரும் சேமா வியாடா அப்படி இருக்கீங்க? பாருங்கள், இன்னும் 1/2 hour டைம், அவர் ஆஃபீஸ்லேருந்து வந்துடுவார். அதுக்குள்ளே ரெடி ஆகுங்க 2 பேரும் அப்படியே சொல்லிவிட்டு உங்கள் அம்மா அவங்க ரூம்குள்ளே போயிட்டாங்க. பாட்டி ஆக் பண்ணிக்கிட்டீங்க. அவங்களுக்குமே ரொம்ப ஹெவியாக அப்படி இருக்கு. போ ரெடிட்டு வா. உங்கள் அம்மாவை மாரி எதுவும் பண்ண முடியாதோ, இல்லைனா கத்துவா அப்படி சொல்லிவிட்டு உங்கள் கையில் இருக்க சாரியை பார்த்துட்டு, ஆமாம் இதையே நீ கையில் வச்சுருக்க. உங்கள் கண்ணை தொடச்சிட்டு, இதை மாமாவோட ஃபியன்ஸே இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அம்மா போட்டு விட சொன்னாங்க. பட் அவங்களுக்கு இந்த சாரி பிடிக்கலையா? பாடிக்கும் வந்துருச்சு. பிகாஸ் அதை பார்த்து வாங்கியிருப்பாங்க. அவங்க அந்த சாரி எடுத்து உங்ககிட்ட கொடுத்துட்டு, அவளுக்கு பிடிக்கலன்னா விடு, இதை நான் உனக்காக தான்டா வாங்கினேன், நீ போட்டுக்கோ. உங்கள் பாட்டியை பார்க்குறீங்க, நான் சொல்கிறேன்ல,
இப்போது அவ்வளோ ஆசையாக இருக்கும் அந்த சாரீ நீங்கள் போட்டுக்கிறதுக்கு. இப்போது கிளம்பு, கோவிலுக்கு போகலாம். போயிட்டு ரெடிட்டு வரீங்க. அவங்க வாங்கி கொடுத்தாங்க இல்லையா அந்த சாரீ, அந்த ஜுவல், அதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் வெளியே வரும்போது மாமாவே நம்மளுக்கு இல்லை, பட் ஏன் இது நம்ம எவ்வளோ ஆசையாக நம்ம போட்டோம், அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் இதெல்லாம் போடும்போதே ஒரு சின்ன ஹாப்பினஸ். லின் இது வேணான்னு சொல்லும் போதே அது என்னமோ உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக நான் சொன்ன உடனே எடுத்து வச்சுக்கிட்ட அந்த ஃபீல் இருக்கும். நீங்களும் வெளில வரீங்க, உங்கள் அம்மாவும் வெளில வராங்க. ஏய் இனி நீ போட்டா இப்படி உங்கள் அம்மா கேட்கும் போதே நான் தான் போட சொன்னேன், எப்படின்னா உனக்கு பிரச்சனை. ஆனால் இல்லை, இது நீ லின்கானுக்கு தானேம்மா வாங்கினேன். நான் அப்படி சொன்னேன்னா, இது வாங்கும் போது என்ன சொன்னேன், வயனுக்காக தான் வாங்குறேன்னு சொன்னேன். ஆனால் அம்மா நீ இது ஆரம்போட ஒய்ஃபு, என்னை யாருமே நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டீங்க, அவளை கழட்ட சொல்லாதா, நான் இது அவளுக்காக தான் வாங்கினேன், வாடா போகலாம். பாட்டியும் நீங்களும் வெளில வரீங்க. சரி ஓகே அவங்க போட்டுக்க சொன்னாங்க, நீங்கள் நெக்லஸ்லாம் போட்டு வச்சுருக்கீங்க, சரி வந்தால் போதும். சைலண்ட்டாக அவங்க அம்மா வந்துடுறாங்க. உங்கள் அப்பாவும் வெளியே வெயிட் பண்ணுறாரு. போயிட்டு காருக்குள்ளே ஏறி உட்காந்துக்கிட்டீங்க. இங்கே ஆரம் லின் 2 பேரும் ஷாப்புக்கு போயிருக்காங்க. ஆரம் நிறைய டைம் அவங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுறான். ஒரு வாட்டி கால் வந்துடும், இல்லைன்னா அவள் நொயின்னு ஏதாவது அவங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கா. இப்பயும் ட்ரெஸ்ஸு சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரும் கப்புள் ட்ரெஸ் மாதிரி. ஆரம்புக்கு அது பிடிக்கவே இல்லை, ஆனாலும் அதை போட்டுக்கிறான், வேற வழி இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டா அப்படி இருக்கு. 2 பேர் கேரக்டரும் சேம், 2 பேரும் ஒரே மாதிரி திங்க் பண்ணுறாங்க, ஒரே மாதிரி தான் இருக்காங்க. பட் ஆரம்புக்கு செட் ஆகலை. அவன் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருப்பான், அதே போல தான் இவ்வளோங்க எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருக்கா. அதுதான் என்னமோ அவனுக்கு பிடிக்கல. உங்ககிட்ட பிடிச்சது அந்த சைல்டிஷ் ஒன்று குழந்தைத்தனமா பண்ணுவீங்க. பட் இவ ரொம்ப ரூல்ஸ்லாம் பேசிட்டு இருக்கா. பார்த்துட்டு அவளை ஃபோன் பண்ணி பில் பே பண்ணிட்டு வெளியே கூட்டிகிட்டு வரான். பிகாஸ் ட்ரெஸ்ஸில் ஏதோ டேமேஜ் அந்த மாதிரி சம்திங் ஏதோ இருக்கும். வெளியே கூட்டிகிட்டு வரான். ஓவராக கத்திட்டே வரா. மெச்சூர்டாக இருக்கா, இவகிட்ட சொன்னால் புரிஞ்சுப்பா அப்படி திங்க் பண்ணிட்டு தான் இவகிட்ட பேசலான்னு ட்ரை பண்ணியிருப்பான். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட இவ பெருசாக எடுத்துக்கிறா. எப்படி இவளுக்கிட்ட பேசி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அவரும் சைலண்டாக வந்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட்டு கோவில் தான். அவன் வந்துட்டான், நீங்கள் இன்னும் வரல. உங்கள் ரிலேஷன் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்கக்கிட்டலாம் பேசிட்டு ஆரம் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணா வந்துட்டோம் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஆரம் திரும்பி பார்க்குறான். கார்லேருந்து இறங்கி வரீங்க. அந்த சாரீ உங்களுக்கு மட்டுமே சூட் ஆகிற மாதிரி அப்படி இருக்குது. உங்களுக்குன்னு பார்த்து பார்த்து வாங்கியிருப்பாங்க உங்கள் பாட்டி. இது உங்களுக்கு தான் பர்ஃபெக்டாக இருக்குது. அவ்வளோ அழகாக நடந்து வரீங்க. ஏய் இப்படி ஒரு பேச உங்ககிட்ட நான் பார்த்ததே இல்லையடி. எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா. உன் ஃபேஸ் மட்டும் கோவமாக இருக்கு. இது நேச்சர் இல்லை. எப்பவுமே உங்ககிட்ட ஒரு ஸ்மைல். சாரிடி என்னால் தானே போச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்துட்டே இருக்கா. நீங்கள் உங்கள் பாட்டி கூட நடந்து வரீங்க. உங்கள் அம்மா ஃபர்ஸ்ட்டு அந்த கோவிலுக்கு வந்தாச்சா. வெளியே எல்லாரும் நின்றுட்டுருக்காங்க. ஆரம்ப பார்க்குறாங்க. அந்த ட்ரெஸ் அவங்க 2 பேருக்கும் அழகாக இருக்கு. ஆரம் சூப்பராக இருக்குடா. இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது நீங்களுமே வந்துட்டீங்க. ஸ்ட்ரெயிட்டாக அவங்க அம்மா லின்கிட்ட போயிட்டு, லின் அவனுக்கு நீ தான் சூட் ஆவ, நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா. சொல்ல வராங்க. போதும் வாய மூடு, என்ன பேசிட்டு இருக்க நீ. ஏண்டா என்னாச்சா, ரொம்ப முக்கியம் தள்ளு. நீங்கள் தான் இதெல்லாம் கேட்டால் கஷ்டப்படுவீங்க இல்லையா. ஆரம் ஸ்டாப் பண்ணுறான். லினுக்கு ஒரு மாதிரி ஆச்சு. ஏன்னா ஆரம் இப்படி பேசிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்கான். உங்களை பார்க்குறா. இப்போது நீங்கள் தான் அந்த சாரியை போட்டுட்டு இருந்துப்பீங்க இல்லையா, ஒரு மாதிரி ஆயிட்டா. நீங்கள் சொன்னது ஞாபகம் வருது, ஆரமோட ஒய்ஃபுக்காக வாங்கினது பாட்டி, அதே நீங்கள் போட்டுட்ருக்கீங்க. ஒரு கோபம் வருது. உங்ககிட்ட வந்து உங்கள் அம்மா இருக்காங்கன்னு கூட பார்க்காம நீ அந்த சாரி போட்டா. இல்லை பாட்டி என்னை போட்டுக்க சொன்னாங்க, அதுக்கு நீ போட்டுப்பியா. இல்லை பாட்டி தான். நீ தானே சொன்ன ஆரமோட ஒய்ஃபுக்கு இதை வாங்கி வச்சாங்கன்னு, நீ ஏன் போட்டாத. அவங்க அம்மா ஸ்டன் ஆயிட்டாங்க. பிகாஸ் லின் ஸ்வீட்டாக பேசி தான் பார்த்துருப்பாங்க. சண்டை வலிக்கிற மாதிரி பேசுகிறா. லின் என்னாச்சா. இல்லை இல்லை ஆண்டி, இல்லை ஒன்றும் இல்லை.
சும்மா கேட்டேன். வயன், உனக்கு இந்த சாரி ரொம்ப அழகாக இருக்கு, அங்கேருந்து போயிடுறா. கண்ணே கலங்கிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டீங்க. அம்மா, நான் இது தெரியாமல். இல்லைம்மா பாட்டி. சொல்ல வரீங்க. ஹக் பண்ணிக்கிட்டாங்க. ஒன்றும் இல்லை. இதாம்மா சொன்னேன். நான் வீட்டுக்கு போயிட்டுமா. இல்லை, நான் கழட்டி வச்சுட்டு. ஒன்றும் இல்லை, அம்மா இருக்கலாம், பார்த்துக்கிறேன். அவள் ஏதோ சும்மா விளையாடி இருக்கா. உனக்கு தோணுதாம்மா அவங்க சும்மா விளையாடினாங்கன்னு? உங்கள் அம்மா அமைதியாக இருக்காங்க பிகாஸ் அவள் கேட்டது. அவளுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே கொஞ்சம் டெரராக இருந்த மாதிரி தான் இருக்கும். சரி விடு, இங்கே நம்ம பூஜைக்கு வந்திருக்கோம், கோவிலுக்கு. அமைதியார். உங்களை விட்டுட்டு அங்கிறது போகிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பயந்துட்டீங்க. அவள் பேசின உடனே உங்கள் கையெல்லாம் ஷேக் ஆயிருந்துருக்கும். பாட்டி எங்கே இருக்காங்கன்னு பார்க்குறீங்க. பூஜை நடந்துட்டுருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. என்னன்னு தெரியல, அவங்களுக்கு செம்மக்கம் வருது. உங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்னு தேடுறாங்க. இப்போ தான் உங்கள் அம்மா உங்ககிட்ட இருந்து பாட்டிக்கிட்ட போகிறாங்க. என்னடி நடக்குதுங்க? ஏம்மா, என்னாச்சா? நீ கோவிலுக்கு வரும் தானே சொன்னேன். ஆமாம்மா. இது என்ன பூஜை? இல்லைம்மா, நான் உங்ககிட்ட சொல்லணும் தான் இருந்தேன். இப்படி ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் பாட்டி பயங்கரமாக கத்துறாங்க. யாரை கேட்டு நீ இதை ரெடி பண்ண? உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கியா? இப்படி கத்த வரும்போது உங்கள் அம்மா உங்கள் பாட்டியை சைலண்ட்டாக கார்கிட்டே கூட்டிகிட்டு போயிட்டு, ஏம்மா எதுக்கு இப்படி கத்துற? எங்க பாரு, இந்த மேரேஜுக்கு நம்ம தானே ரெடி பண்ணோம். இந்த ரிச்சுவல்ஸ் மட்டும் பண்ணா கண்டிப்பாக 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிடுமா? இதை நீ தானே என்கிட்ட சொல்லி கொடுத்த. பிகாஸ் இந்த ரிச்சுவல்ஸ் ஆரம் வீட்டிலேருந்து பண்ணுறது. ஆரம் வேற இந்த மேரேஜ் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். அந்த பொண்ணுக்கிட்ட சரியா பேசவே மாட்டேன்றான். உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, பர்ஃபெக்டாக இருக்கா, ஆரம்புக்கு சூட் ஆகுறா. எப்பவும் போல ஆரம் மேரேஜ் வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டே இருக்கான் இல்லையா? ஸோ அதெல்லாம் திங்க் பண்ணிட்டு இந்த ரிச்சுவல்ஸ் பண்ணால் கண்டிப்பாக 2 பேருக்கு, அதாவது மேரேஜ் ஆகிற அந்த 2 பேருக்கும் இந்த ரிச்சுவல்ஸ் பண்ணால் கண்டிப்பாக 2 பேருக்கு மேரேஜ் ஆகிடும் அப்படி நம்புவாங்க. அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு. உங்கள் பாட்டிக்கெல்லாம் சமக்கவும் வருது. கண்டிப்பாக இது மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா லின்னுக்கும் ஆரம்புக்கும் கல்யாணம் ஆகிடும். அவங்க மனசில் இருக்கிறது உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தானே. சரி, ஓகே, மேரேஜுக்கு இன்னும் டைம் இருக்கு, எப்படியாவது ஸ்டாப் பண்ண முடிச்சா ஸ்டாப் பண்ணலாம் அப்படிதான் திங்க் பண்ணியிருந்துருப்பாங்க. உங்கள் அம்மா இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. அம்மா, இங்கே பாரு, நீ அமைதியாக காருக்குள்ளேயே உட்காரு, ஃபர்ஸ்ட்டு டென்ஷன் ஆகாதா அப்படியே சொல்லிட்டு தண்ணி எடுத்து கொடுத்துட்டு அமைதியாக உட்காருமா அப்படியே சொல்லிட்டு உங்கள் அம்மா அங்கேருந்து போயிடுறாங்க. பட் உங்கள் பாட்டிக்கு இப்போது இந்த ரிச்சுவல்ஸ் எப்படி ஸ்டாப் பண்ணுறது தெரியல. கேட்காம கொள்ளாமல் இதை உங்கள் அம்மா அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஒரு பயத்தில் காருக்குள்ளேயே உட்காந்துட்ருக்காங்க. கொஞ்ச நேரம் டைம் போயிட்டே இருக்கு. நீங்கள் நின்றுட்டே இருக்கீங்க. ஆரமோ லின்னோ பக்கத்தில் உட்காந்துட்ருக்காங்க. அவங்கள பார்த்துட்டே இருக்கீங்க. எப்பவுமே தோணும் இல்லையா உங்களுக்கு 2 பேரும் தான் பர்ஃபெக்டாக இருக்காங்கன்னு? எப்பயோ தான் தோணுது. அவங்க 2 பேரையும் பார்த்துட்ருக்கீங்க. இந்த நேரத்தில் ஆரம், இங்கே வா. என்னையா? வாடி, உன்னதான். கிட்ட போய் நிற்கிறீங்க, அங்கேயே நின்றுட்டுருக்க, வந்து உட்காரு. கையை பிடிச்சி எழுது அவன் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டான். ஆரம், என்ன பண்ணுறீங்க? இல்லை, அவள் நின்றுட்டு இருந்தா. இல்லை ஆரம், எங்கள் நம்ம 2 பேர் தான் உட்காரணும். ஏன் அவள் உட்காந்தா என்ன? இல்லை, சும்மா இல்லைன்னு அமைதியாக உட்காந்துக்கிறான். நீங்கள் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் காலம் அவங்க காலம் டச் ஆகுது. அதுவே என்னமோ ஒரு மாதிரி இருக்க. அவன் லைட்டாக பெண்ட் பண்ணி, வன் என்னன்னு தெரியலடி, என்றைக்குமே இல்லாமல் எனக்கு நீ அவன் கண்ணுக்கு அவ்வளோ அழகாக இருக்க. இந்த சாரி உனக்கு அவ்வளோ அழகாக இருக்குடி. ஷாக்கிங்காக நீங்கள் ஆரம்பம் தான் பார்க்குறீங்க. அவன் சிரிச்சுட்டே திரும்பிக்கிட்டான். மாமா மாமா நம்பளையா சொல்லுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆரம் ஃபேஸை மட்டுமே பார்த்துட்ருக்கீங்க. பட் ஆரம் உங்களை பார்க்காம ரொம்ப நார்மலாக அப்படி உட்காந்துட்ருக்கான். ஏன்னு தெரியல, உங்கள் மனசுக்குள்ளே ஆரம் இது சொல்லியிருப்பான் இல்லையா, ஒரு சின்ன ஹாப்பினஸ். அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. இங்கே நடக்கிற ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, ஆரம்க்கும் உங்களுக்கும் அந்த பூஜை நடந்துட்டுருக்கு. அது கூட தெரியாமல் 2 பேரும் அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. அவங்க சொல்கிறதெல்லாம்
நீங்கள் 2 பேரும் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் யாருக்குமே இந்த பூஜை என்னன்னு தெரியல, உங்களுக்கு கூட தெரியல. உங்களை பார்த்து இதை ரிப்பீட் பண்ணுங்க. அவங்க சொல்கிறத ரிப்பீட் பண்ண சொல்கிறாங்க, நீங்களும் ரிப்பீட் பண்ணுறீங்க. ஏன் சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கா? அவளுக்கு புரியல. அவகிட்ட சொல்கிறாங்க, நம்மக்கிட்ட ஏன் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்ருக்காங்க. உங்கள் அம்மா இப்போ தான் உங்கள் பாட்டியை காம் பண்ணிவிட்டு அங்கேருந்துமே இப்போது ஆரம்பிக்கிட்ட வந்து நின்னா உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போது உங்கள் 2 பேருக்கு தான் அந்த பூஜை நடந்துட்டுருக்குன்னு சடனாக அவங்களுக்கு புரியல, ஃப்ரீஸ் ஆகி அப்படின்னு நின்றுட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த பூஜையும் ஃபினிஷ் ஆயிடுச்சு. உங்கள் அம்மா அமைதியாக நின்றுட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆரம்புக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க ஒரு பொட்டு எடுத்து வச்சு விடுங்க. அவனுக்கு லென் பக்கத்தில் இருக்கிறது ஞாபகமே இல்லை. கரெக்டாக கொண்டு வந்து உங்கள் நெத்தியில் தான் வச்சு விடுறான். நீங்கள் ஆரம்பமே பார்த்துட்டே இருக்கீங்க. அவனுமே ஃபேஸில் அவ்வளோ ஸ்மைல் உங்களே பார்த்துட்டே இருக்கான். எங்கள் லென் அவ்வளோ கோபமாக உட்காந்துட்ருக்கான். இங்கே என்ன நடக்குது அவளுக்கு புரியல. பட் உங்கள் அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு. கை கால்லாம் ஷேக் ஆகுது. ஓகேடா, பாய்.